நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரைபியரிடத்தில் கொண்ட பொறாமையினால் யவக்ரீதர், பரத்வாஜருடைய குமாரர் யவக்ரீதர் கடுமையானதொரு தவத்தை செய்து தேவர்களை ஆராதித்தார். பெருகி ஓடி வரக்கூடிய கங்கா நதியின் வெள்ளத்தை ஒரு பிடி மணலை எடுத்து இறைப்பதினாலே தடுத்து விட முடியுமா? அணை கட்ட முடியுமா? அதுபோன்று இவருடையதான செயல் சாகசமான செயல் என்பதை தேவேந்திரன் உணர்த்தினான். ஒரு சிலருக்கு உபதேசம் செய்வது முட்டாள்தனமானது என்பதாக நாம் நினைக்கும்படியாக அமைந்து விடுகிறது. ஏனென்றால் அந்த உபதேசத்தை தங்கள் உள்ளத்தில் ஒரு சமயம் போட்டு சற்றே உணர்ந்தார்களேயானால் செய்த தவறு அவர்களுக்கு புலனாகும். நாம் அவர்களுக்கு உபதேசிப்பதே ஒரு மாபெரும் தவறு என்பதாக நினைத்தார்களேயானால் அந்த குரோதத்தை அணைப்பதற்கு நாம் எப்பொழுதும் எதையும் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படித்தான் இந்திரன் ஏதோ பல வகையில் முயற்சித்து பார்த்தால் இந்த யவக்ரீதருடையதான மனோநிலை மாறும் என்று நினைத்தான். யவக்ரீதர் பொறுமை சிறிதுமற்றவராக இதை மாற்றிக்கொள்ளத்தான் விரும்பவே இல்லை. ஆயிற்று தன்னுடைய உடல் உறுப்புக்களை எல்லாம் அங்கங்களை எல்லாம் அறுத்து போட்டு தான் யாகம் செய்து உன்னை ஆராதித்தால் எனக்கு பலனளிக்காமல் போய்விட முடியுமா என்று கேட்க, சரியப்பா, நான் ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. இவ்வளவு தீவிரமாக நீ இருக்கிறாய், இதை நான் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். சரி, ஒன்று சொல்லுகிறேன். உனக்கும் உன் தந்தைக்கும் நீ எதெல்லாம் விரும்புகிறாயோ அவை அனைத்தும் தேவர்களாகிய எங்களுடைய அருளினால் சித்திக்கும். நீ வருத்தமுற வேண்டாம். இவை அனைத்தும் எங்கள் அனுகிரக விசேஷத்தினால் உனக்கும் உன் தந்தைக்கும் சித்தித்துவிடும். நீ சென்று சந்தோஷமான இந்த சமாச்சாரத்தை உன் தந்தையினிடத்தில் விண்ணப்பிப்பாயாக என்று சொன்னான். யவக்ரீதருக்கோ அடாத மகிழ்ச்சி, அடங்காத மகிழ்ச்சி. ஆஹா, தவம் சித்தித்து விட்டதே! இந்திராதி தேவர்கள் தான் போட்ட அதட்டலில் பயந்து விட்டார்கள். ஏனென்றால் நான் அங்கங்களை அறுத்து போட்டு கொடியதானதொரு யாகத்தை செய்வேன் என்றவுடன் அந்த தேவேந்திராதிகள் பயந்து விட்டார்கள், பயந்து நடுங்கி விட்டார்கள். தனக்கு வெற்றி கிடைத்து விட்டது, தனக்கு வெற்றி கிடைத்து விட்டது என்று மகிழ்ச்சியுடன் ஓடி வந்தார். தன் தந்தை பரத்வாஜரை விழுந்து சேவித்தார். பரத்வாஜரை விழுந்து சேவித்து, அப்பா, நான் தன்யனானேன், நான் தன்யனானேன் என்று வணங்கினார். குழந்தாய், எங்கே சென்றிருந்தாய்? பல நாட்களாக உன்னை பார்க்கவில்லையே. என்னப்பா இவ்வளவு பூரிப்புடன் காணப்படுகின்றாய், சந்தோஷத்துடன் காணப்படுகிறாய், ஏதாவது விசேஷமா என்று கேட்க, அதற்கு யவக்ரி சொன்னார், அப்பா, தேவர்களின் அருள் பிரசாரத்தை நான் பெற்றுவிட்டேன். நான் மட்டுமில்லை, உனக்கும் அந்த அனுகிரகத்தை வாங்கி வந்திருக்கிறேன். இனி ரைபியரை விட உலகத்தவரால் நாமன்றோ மதிக்கப்படுவோம். ரைபியரை காட்டிலும் நமக்குத்தான் மேலான மதிப்பு உண்டாயிருக்கின்றது. ஏனென்றால் தேவர்கள் இன்னருளினால் நமக்கு இனி புலனாகாத அம்சங்கள், புலனாகாத விஷயங்களே எதுவும் இல்லை எனலாம். அத்தகையதொரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்று மகிழ்ச்சி பொங்க தெரிவித்தார். இது கேட்டவுடன் பரத்வாஜருக்கு உண்மையில் ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்க வேண்டும். தன் பிள்ளை மேதாவியாக இருந்து தேவர்களை வலியச் செய்து, அவர்கள் தேவர்களை எல்லாம் பணியச் செய்து வரம் வாங்கி வந்திருக்கிறானே என்று கொண்டாட வேண்டாமா? பிள்ளாய், சாகசமானதொரு காரியத்தை செய்தாயப்பா என்று வருத்தத்துடன் பேசினார். உனக்கு ஏன் இந்த ஒரு தீய எண்ணம்? ரைபியரிடத்தில் இத்தகையதொரு தகார எண்ணம் உனக்கு உண்டாவதற்கு என்ன காரணம்? ரைபியருடைய தேஜோ விசேஷம் அலாதியானது. நாம் இப்பொழுது வரம் வாங்கி இருக்கிறோம். அந்த வரத்தின் சித்தி நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆனால் ரைபியருக்கோ சுபாவ சித்தமானது அவருடைய சித்தி. அதை மீறி நம்மால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த விஷயத்தில் நான் உனக்கு ஒரு பழைய சரித்திரத்தை கூறுகிறேன் என்பதாக பரத்வாஜர் தன் பிள்ளைக்கு பழமையானதொரு இதிகாசத்தை கூறினார். பாலதி என்பவர் ஒரு மகரிஷி. அந்த மகரிஷிக்கு
நெடுநாட்களாக புத்திர பிராப்தியே இல்லை, புத்திர சந்ததியே அந்த மகர்ஷிக்கு இல்லாமல் இருந்தது. தனக்கு நல்லதொரு பிள்ளை பிறக்க வேண்டும் என்று ஆசை கொண்டு அவர் தேவர்களை ஆராதித்தார். தேவர்கள் பிரசன்னராகி என்ன வரம் வேண்டும் சுவாமி என்று கேட்க, உங்களுக்கு என்ன பெயர் என்பதாக அந்த மகர்ஷி கேட்டார். ஏன் சுவாமி, எங்கள் பெயர் தெரியாமல் தான் அழைத்தீர்களா என்று கேட்க, இருக்கட்டும், உங்கள் பெயரை சற்று சொல்லுங்களேன் என்றவுடன் அவர்கள் சுரர்கள், தேவர்கள், அனிமிஷர்கள், சிரஞ்சீவிகள் என்று அமர்த்தியர்கள், சாகாவரம் பெற்றவர்கள், மரணத்தை வென்றவர்கள் என்று வரிசையாக தங்களுடைய பெயர்களை சொல்லும் பொழுது அதற்கு மகர்ஷி சொன்னார், நீங்கள் அமர்த்தியர்கள் என்று புகழப்படுகின்றீர்கள். அமிர்த பிராசனத்தினால் உங்களுக்கு சாகாததொரு நிலை உண்டாயிருக்கிறது, மரணமற்ற நிலை ஒன்று உண்டாயிருக்கிறது. எனவே மரணமற்ற ஒரு பிள்ளை எனக்கு எக்காலத்திலும் மரணமே ஏற்படக்கூடாது, எந்த சமயத்திலும் அவன் மரணத்தை அடையக்கூடாது, அது போன்றதொரு பிள்ளை எனக்கு பிறக்க வேண்டும், நீங்கள் அனுகிரகம் செய்யுங்கள். இதுதான் பாரதி மகர்ஷியினுடைய பிரார்த்தனை. தேவர்கள் மகர்ஷியினுடைய பேராசை கண்டு வியந்தார்கள். இப்படித்தான் இரண்யகசிபு வரம் வாங்கினான் பிரம்மதேவரிடத்தில், எனக்கு மரணமே ஏற்படக்கூடாது என்று வரம் கேட்டான். பிரம்மா அளித்தாரோ? ஏனென்றால் உலகத்தில் ஒருவன் பிறந்தானேயானால் அவனுக்கு அழிவு என்பது நிச்சயம். ஒரு பொருள் உண்டானது என்றால் அந்த பொருள் அழிவது என்பது திண்ணம். மரணம் பிரகிருதி ஷரீரினாம் விகிருதிர் ஜீவித முச்சதே புதைஹி என்பது காளிதாச மகாகவியின் கூற்று. ஒரு வஸ்து உண்டாகிறது, அது தோன்றுகிறது என்றால் அந்த வஸ்துவிற்கு ஏதோ ஒரு காலத்தில் மிருத்யுர் ஜன்மவதாம் வீர நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தேஹேன சகஜாயதே அத்யவா அப்தசதாந்தேவா மிருத்யுர்வை பிராணினாம் துருவகா என்று வசுதேவர் கம்சனிடத்தில் கூறுகிறார். ஸ்ரீமத் பாகவதத்தில் பிரசித்தமான ஸ்லோகம் இது. ஒருவன் பிறக்கும் பொழுதே அவனின் மரண கால தேதி குறிப்பிடப்படுகின்றது. அவன் பிறக்கும் பொழுதே இந்த நாளில் இந்த சமயத்தில் அவனுக்கு இறப்பு சம்பவிக்கும், இது திண்ணம், இது நிச்சயம். அத்யவா அப்தசதாந்தேவா மிருத்யுர்வை பிராணினாம் துருவகா. இன்றோ நாளையோ பல நூறு வருடங்கள் கழித்தோ இல்லை பல யுகங்கள் கழித்தோ மரணம் நிச்சயம். மகர்ஷே, நீர் வேதம் வல்லவர், நல்ல சாஸ்திரஞானத்தை சம்பூர்ணமாக பெற்றவர். ஆகையால் நீர் இப்படி ஒரு கேள்வி கேட்கக்கூடாது, இந்த வரத்தை தர இயலாது, இந்த வரத்தை சற்றே மாற்றி கேளுங்கள் என்றவுடன் பாரதி மகர்ஷி யோசித்தார். அங்கே ஒரு பெரிய மலை பர்வதம் இருந்தது. அந்த மலையை சுட்டி காட்டினார். இதோ இந்த மலை அசையாமல் இருக்கின்றது, இந்த மலை அசையுமா? அசையாது. அசையாத இந்த மலை எவ்வளவு காலத்தில் அசையாமல் இருக்கிறதோ அது வரையிலும் என் பிள்ளை சாகாமல் இருக்க வேண்டும். இந்த மலை அசைந்தது என்றால் என் பிள்ளைக்கு மரணம் உண்டாகட்டும். மகர்ஷிக்கு உள்ளுக்குள்ளே நல்ல சந்தோஷம். ஏனென்றால், பார்த்தாயா, யாரும் கேட்க முடியாத ஒரு வரத்தை நான் கேட்டிருக்கிறேன். இந்த மலை அசையாது, இதை அசைக்கவே முடியாது. ஆகையால் இது நிரந்தரம். அதுபோன்று தான் என் மகனும் சிரஞ்சீவியாக வாழ்வான் என்பதுதான் அவருடைய உள்ள எண்ணம். அந்த எண்ணத்தை உள்ளே வைத்துத்தான் மலையை காண்பித்து தன் பிள்ளையின் வாழ்நாளை அவர் பெற்றார். தற்காலத்தில் மலைகள் வெகு சுலபமாக கரைந்து விடுகின்றன. இல்லை இல்லை, கரைக்கப்பட்டு விடுகின்றன. நேற்றைய தினத்தில் இங்கிருந்த மலையை நாம் இன்றைய தினத்தில் வந்தால் பார்க்க முடியாது. ஏதோ பல காரணங்கள் சொல்லி அவற்றை வெட்டி எடுத்து சென்று விடுகிறார்கள். மகர்ஷி அதையெல்லாம் அறியாதவர். தேவர்களிடத்தில் வரம் கேட்டார். ஆஹா என்று தேவர்களும் மகிழ்ந்து அவருக்கு வரம் கொடுத்தார்கள். மேதாவி என்ற ஒரு பிள்ளை பிறந்தான் பாரதி மகர்ஷிக்கு. மேதாவி என்றால் நல்ல புத்திசாலி, நல்ல சூக்ஷ்மகிராகி, நல்ல புத்தி விசேஷத்தை உடையவன் என்பது பொருள். இவ்வளவு குணங்கள் இருந்தால் கூட அவனுக்கு கர்வம் என்பது ஒன்று இருந்தது. வித்யா ததாதி வினயம். எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் ஞான சம்பத்தை பெறுகிறோமோ அவ்வளவு நம்மிடத்தில் பணிவு என்பது இருக்க வேண்டும். பணிவு இல்லை என்றால் பிரயோஜனமே இல்லை. பணிவான தன்மை இல்லை என்றால் பிரயோஜனமே இல்லை. மேதாவி
தன்னுடைய புத்தி விசேஷத்தினாலேயும் தன் தந்தையார் பெற்ற வரபலத்தினாலேயும் கொழுப்படைந்து சாதுக்களையும் ஹிம்சிக்க ஆரம்பித்தான், நல்லோர்களையும் நலிய ஆரம்பித்தான். இதை பொறுப்பார்களா நல்லோர்கள்? மேதாவியை அழிக்கும் உபாயத்தை தேடி பார்த்தார்கள். அப்படி ஒரு உபாயம் அவர்களுக்கு புலப்படவில்லை. காரணம் என்ன? எவராலேயும் இவனை அழிக்க முடியாது. இந்த பர்வதம் இருக்கும் அளவிற்கு அவன் உயிர் அவன் உடலில் ஒட்டி இருக்கும் என்னும் வரம், அதுவும் இவன் தவம் செய்து சித்தி பெற்ற வரம் இல்லை, இவன் தந்தையார் வாங்கின வரம். ஒரு நாள் ஒரு மகரிஷி, அந்த மகரிஷியினிடத்தில் இவன் சென்று அபராதம் செய்தான். தனுஷாக்ஷர் என்பது அந்த மகரிஷியினுடைய பெயர். தனுஷாக்ஷர் சிறந்த தபோனிஷ்டர், பரமசாந்தர், பரமசாத்வீகர். அவருடைய காரியக்கிரமங்கள் என்ன உண்டோ அதை செய்வார். மகர்ஷிகள் வந்தார்களேயானால் சத்சங்கங்கள் நடத்துவார். நல்ல திவ்யமான நாம சங்கீர்த்தனங்கள் மற்றும் வேதத்தில் விசாரங்கள், தர்மசாஸ்திரங்களில் விசாரங்கள், ஆகமங்களில் விசாரங்கள் என்று இந்த ஒரு சபையை ஏற்படுத்தி அந்த சபையில் எல்லோரையும் அமர்த்தி வைத்து விசாரங்கள் செய்து நல்ல பொழுதைத்தான் கழிப்பாரை தவிர்த்து அனாவசியமாக ஒருத்தரை பற்றி பேச மாட்டார், ஒருத்தரை குறித்து தூஷிக்க மாட்டார். இதுபோன்று மகாசாந்தராக இருந்தார் தனுஷாக்ஷர். மேதாவி வெறுமை இருப்பானா? சாதுக்களை கண்டால் தான் துஷ்டர்களுக்கு பொறாமையாயிற்று. எங்கே சாதுக்கள் இருப்பார்கள், அந்த சாதுக்களை நாம் நலியலாம் என்று காத்து கொண்டிருப்பார்களே. இவன் சென்று தனுஷாக்ஷரிடத்தில் தன் வேலை காண்பித்தான், அவரை ஹிம்சித்தான். மகர்ஷியும் பொறுமையாகத்தான் இருந்தார். ஏதோ சிறு பிள்ளை அறியாமல் செய்கிறான், இதையெல்லாம் நாம் பொருட்படுத்தக்கூடாது, மன்னித்து விட வேண்டும், இப்படித்தான் நினைத்திருந்தார். ஆனால் காலம் செல்ல செல்ல, நேரம் செல்ல செல்ல மேதாவியினுடைய போக்கிரித்தனங்கள் அதிகமாயின. தனுஷாக்ஷரிடத்தில் அதிகமானதொரு அபராதத்தை செய்தான். மகரிஷியை பொறுக்கவில்லை. நீ சாம்பலாகி போய்விட வேண்டியது என்று சாபம் கொடுத்தான். நீ சாம்பலாகி விட வேண்டியது என்பது சாபம். சாபம் அடைந்தால் மேதாவி இடுப்பில் கை வைத்துக் கொண்டு ஹா 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 என்று சிரிக்கிறான். அந்த சாபம் தான் அவனை ஒன்றும் செய்யாதே, அவனைத்தான் யாராலையும் அழிக்க முடியாதே. இந்த பர்வதம் இருக்கும் வரையிலும் அவனுக்கு உயிர் போகாதே. ஏன்? நான் சாபம் கொடுத்தால் இவனுக்கு ஒன்றுமாகவில்லையே, இவன் உயிர் போகவில்லையே, இவன் சாம்பலாகவில்லையே, என்னவாக இருக்கும்? தனுஷாக்ஷர் யோசித்து பார்த்தார். அவர் தம் தபோ வலிமையினாலே இவன் பெற்ற வரத்தின் தன்மை புலனானது. ஓஹோ, வரத்தின் கொழுப்போ? வரபலத்தினால் இருமாந்திருக்கிறாயா? வரபலத்தினால் பெரியோர்கள் திறத்தில் நீ அபராதம் செய்கின்றாயா? இந்த வரம் இருக்கும் வரையிலும் தான் உனக்கு வாழ்ச்சி, இல்லையா? பார் இப்பொழுது என்று தன்னுடைய தபோ வலிமையினாலே பிரம்மாண்டமானதொரு எருமைக்கிடாவின் உருவத்தை தனுஷாக்ஷர் எடுத்துக்கொண்டார். பிரம்மாண்டமான எருமைக்கிடாவின் உருவத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய கூர்மையான கொம்புகளை பூமிக்குள்ளே குத்தி அந்த பர்வதத்தை அப்படியே பெயர்த்தெடுத்தாராம் தனுஷாக்ஷர். தன் கொம்புகளின் வலிமையினாலே அந்த மலையை அசைக்க ஆரம்பித்தார். பாலதருடையதான வரம் என்ன? தன் பிள்ளை இந்த மலை அசையும் வரையிலும் உயிருடன் இருக்க வேண்டும். இந்த மலை என்று அசைகிறதோ அன்றைய தினத்தில் தன் பிள்ளைக்கு உயிர் போனால் பரவாயில்லை, தன் பிள்ளை சாஸ்வதமாக சிரஞ்சீவியாக நீடூழி வாழ்வான் என்னும் மனோபாவத்தில் கேட்டார். ஆனால் நடந்தது என்ன? தனுஷாக்ஷர் எருமைக்கிடாவின் உருவத்தை எடுத்து மலையை அசைக்க மேதாவி வீழ்ந்து மாண்டான். இந்த சரித்திரத்தை பரத்வாஜர் தன் பிள்ளையான யவக்ரீனிடத்தில் கூறுகிறார். அதனால் யவக்ரி, வரம் பெற்று வந்தோம் என்பதாக நீ கர்வம் கொள்ளாதே. மேதாவியினுடைய சரித்திரம் உன் மனதில் எப்பொழுதும் நிழலாட வேண்டும். என்ன இருந்தாலும் ரைப்யர் தான். ரைப்யரை போன்ற மகாத்மாக்கள் திறத்தில் நாம் அபராதம் செய்யக்கூடாது. நீர் எப்பொழுது அந்த ரைப்யரை பார்த்தாலும் அவரை விழுந்து வணங்கி பிரணாம நமஸ்காரங்களை செய்ய வேண்டும். என் வந்தனங்களை அவருக்கு தெரிவிக்க வேண்டும். என் பிள்ளையாய் இருந்து நல்லதொரு தவத்தை செய்து தேவர்களிடத்தில் நீ வரம் வாங்கி வந்ததை காட்டிலும் என் நண்பரான ரைப்யரிடத்தில் அபராதம் செய்யாமல் இருந்தால்தான் எனக்கு உன்னிடத்தில் புத்திரவாத்சல்யம் உண்டாகும் என்று பரிவுடன் யவக்ரியின் க்ஷேமத்தை உத்தேசித்து உபதேசம் செய்தார் பரத்வாஜர். ஆனால் அவருடைய எண்ணத்திற்கு முற்றிலும் மாறான காரியங்கள் தான் யவக்ரியினால் செய்யப்பட்டன. தன் தந்தைக்கு தான் கொடுத்த பிரதிஜையை மறந்தார். தந்தை சென்ற பொழுது தலையசைத்து கேட்டு, தந்தையே நீர் கவலை கொள்ளாதீர்,
நான் ஒரு பொழுதும் தவறான பாதையில் செல்ல மாட்டேன். உமக்கு எவ்விதம் ரைபியர் பூஜ்யரோ அதுபோன்றுத்தான் எனக்கும் பூஜ்யர். அதனால் நான் அவர் திறத்தில் அபராதங்கள் எதுவும் செய்ய மாட்டேன். நீர் ஏன் பயப்படுகிறீர்? நாமும் வரம் பெற்று விட்டோம். இனி அவருக்கு சமமான பெருமை நமக்கு உண்டாயிருக்கிறது. நம்மை பார்த்துத்தான் இந்த உலகம் பயப்பட வேண்டுமே தவிர்த்து யாரை குறித்தும் கவலை கொள்ள தேவையில்லை. நீர் நிச்சந்தையாக இருக்கலாம், நீர் நிர்பயமாக இருக்கலாம். மற்றொன்று, என்ன செய்துவிட முடியும் அந்த ரைபிராலே? என் தபோ வலிமைக்கு முன்பாக அவருடைய ஞானமோ தபோ வலிமையோ எம்மாத்திரம். இருப்பினும் நீர் சொல்லி இருப்பதினால் அந்த பக்கம் போகக்கூடாது, அவரிடத்தில் அபராதம் செய்யக்கூடாது, அவரை நாம் எப்பொழுதும் பூச்சராக கௌரவிக்க வேண்டும் என்று நீர் சொன்னதினால் அந்த கௌரவ புத்தியுடனே நான் இருக்கிறேன், கவலை கொள்ளாதீர் என்று சத்தியமிட்டு சொன்னவன் காலக்கிரமத்தில் தன் தந்தைக்கு செய்து கொடுத்த பிரதிஜையை மறந்தான். ஒரு நாள் ரைபியருடைய ஆசிரமத்தில் யாரும் இல்லாத சமயத்தில் வந்து சேர்ந்தான். ரைபியருக்கு 2 குமாரர்கள் என்பதாக பார்த்தோம் அல்லவா? பராவசு, அர்வாவசு என்பவர்கள் 2 குமாரர்கள். அவர்களில் மூத்தவர் அர்வாவசு. அந்த அர்வாவசுவிற்கு அழகிய மனைவி ஒருத்தி இருந்தாள். அவள் தன்னந்தனியாக இருந்த சமயத்தில்தான் ரைபியருடைய ஆசிரமத்திற்கு யவக்ரீதர் சென்றார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கீழே சொன்னோமே, தபோனிஷ்டர்கள் சரித்திரத்தில் பல விஷயங்கள், பல உண்மைகள் பொதிந்திருக்கின்றன. தபோதரர்களாக இருந்தால் கூட காமம் கொடியது. அந்த காமத்தை நாம் வசப்படுத்தவில்லை என்றால், காமத்தை கட்டுப்படுத்தவில்லை என்றால் நமக்கு சர்வநாசம் உண்டாகும். மகான்களும் இந்த விஷயத்தில் விதிவிலக்கு இல்லை. சிறு பெண்ணாகவும் புதியதாக மணமானவளாகவும் மணமானதினாலே தன் கணவருடைய சம்பந்த விசேஷம் தன் திருமேனியில் தோற்றும்படியாக ஒரு பொலிவுடன் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பெண்ணரசி யவக்ரீதருடைய மனதை கலக்கினாள். இவர் மனது காமப்பித்து கொண்டதாய் விளங்கியது. அதிலும் சுற்றுச்சூழலில் யாரும் இல்லை, தன்னந்தனிமையான ஆசிரமம், நல்ல காற்று வீசுகின்றது, புஷ்பங்களின் பரிமணங்கள் நாசிக்குள்ளே புகுந்து ஒரு கிளர்ச்சியை உண்டு செய்கின்றன. இது போன்றதொரு சந்தர்ப்பத்தில் மகரிஷி வசமிழந்தாள். அந்த பெண்ணினிடம் சென்று ஆசை வார்த்தைகளை பேச ஆரம்பித்தார். இதனால் ஏற்பட்ட விபரீத விளைவுகளுக்கு யவக்ரீதானே பொறுப்பாக முடியும். தன் தந்தையாருடைய உபதேசத்தை மறந்ததினால் அவருக்கு மாபெரும் அனர்த்தம் சித்தித்தது. மாற்றானின் மனைவியை தலைநிமிர்ந்து கூட பார்க்கக்கூடாதே. பெரியோர்களுடைய மனைவியை நாம் எவ்விதமெல்லாம் கொண்டாட வேண்டும். தன் மனைவியை கூட இப்படித்தான் பகுமானிக்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறும் பொழுது, தவத்தில் சிறந்த மற்றொருத்தருடைய மனைவியை தகாத எண்ணம் கொண்டு யவக்ரி அணுகினார். தந்தையின் உபதேசத்தை காற்றில் பறக்க விட்டார். இதில் நேர்ந்ததொரு பெரும் சோகத்திற்கு பரத்வாஜ மகர்ஷி ஆட்பட்டார். நாம் தொடர்ந்து சென்று என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம். இதை கேவலம் கதைகளாக புறந்தள்ளாமல் நம் வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய நல்ல அனுஷ்டானங்களுக்கு இந்த கதைகள், இந்த சரித்திரங்கள், இந்த புண்ணியாத்மாக்களுடைய பெருமைகள் எல்லாம் ஒரு வழிகாட்டுதல் என்று உணர்ந்தோமேயானால் கட்டாயம் பகவத் கடாட்சம் நமக்கு சித்திக்கும். நாம் காமவசப்பட்டு ஒரு பொழுதும் நமக்கு அனர்த்தங்களை விளைவித்துக் கொள்ள மாட்டோம்.